மக்களே வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறோம். ஸோ ஒரு சின்ன அப்டேட்டோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, என்னுடைய சைட்டில் ஃபோக்லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு கிராஸ் ஜங்ஷன் இருக்குது. இல்லை ஒரு எல் ஜங்ஷன், டி ஜங்ஷன் இருக்குன்னா, இன்னொரு வண்டி வரும்போது எவ்வளோ தூரத்தில் நிற்கணும் அப்படின்ற ஒரு மிஸ்ஜட்ஜ்மெண்ட் ஏற்படுது. ஸோ அது ரெகுலராக நாங்கள் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன். பட் அட்வைஸ் தான் சரியான முடிவான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ரைட் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் அதில் ஃபெயிலியர் வருது. ஸோ இந்த ஃபெயிலியரை நான் சரி பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் தான் நான் எடுத்தேன். ரெகுலராக நான் அனலைஸ் பண்ணேன். எத்தனை ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் தூரத்தில் நிற்கிறாங்க, எத்தனை ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஆப்ரேட்டர்ஸ் நிற்கிறாங்க, ஆனால் கிட்ட நின்றுடுறாங்க. அவங்களுக்கு அந்த சேஃப் டிஸ்டன்ஸ் தெரியல. ஸோ இதை அவாய்ட் பண்ணுற காரணமாக நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு வண்டி ஒரு பொருளோடு வருது அப்படின்னும் போது அது இந்த வண்டியை சேஃபாக கிராஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான தூரம் நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த தூரத்தை, அந்த டர்னிங் பாயிண்ட்லேருந்து அந்த வண்டிக்கான தூரத்தை மெஷர் பண்ணி, ஸோ எங்களுடைய லார்ஜஸ்ட் மெட்டீரியல் எதுவோ ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு ட்ரை பண்ணோம். ஸோ அதை நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டில் நின்னீங்க அப்படின்னா இங்கே வர வண்டி இந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிடும். அது நீங்கள் எந்த மெட்டீரியல் எடுத்து வந்தாலும் இதனால் உங்களுக்கு டிராஃபிக்கோ வேலைகள் ஸ்லோவாக வரதோ இல்லை பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஆகிறதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நான் எல்லாரையும் ட்ரைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அந்த ட்ரைன் பண்ணிவிட்டு அங்கே நான் ஒரு கோடு போட்டுட்டேன். ஸோ க்ரீன் கலர் சேஃப் பிளேஸ் டு பார்க் அப்படின்னு. ஸோ இப்போ எல்லா ஆப்ரேட்டருமே வருவாங்க, அங்கே நிற்பாங்க. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்னும் போது ஸோ நின்றுட்டோடனே இந்த வண்டி கிராஸ் ஆகிட்டோடனே அவங்க வருவாங்க. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு தடுக்கப்பட்டுருச்சு. இதில் பார்த்திங்கன்னா மிஸ்ஜட்ஜ்மெண்ட் தடுக்கப்பட்டுருச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன், மெயினாக அந்த கன்ஃபியூஷன் வேலையில் இருக்கவே கூடாது. ஸோ யார் நிற்கணும், யார் வரணும், எவ்வளோ தூரத்தில் நிற்கணும் என்ன அப்படின்ற இதுவும் சரி பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல மல்டிபிள் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எந்த ஒரு டிராஃபிக் டிலேவும் இல்லாமல், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் சேஃபாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ நான் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணேன். அண்ட் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஃபீட்பேக்கும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த விஷயத்த நான் மற்ற இடத்துல போடும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது நினச்சிக்கிட்டேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் எல்லா இடத்துலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ.